வந்துட்டு ஒரு டிக்ஷனரி, அந்த டிக்ஷனரிக்கு ஒரு டிக்ஷனரி பார்ப்போம். இது வந்துட்டு டிக்ஷனரி, அதுல ஒரு டிக்ஷனரி, அதுக்கப்புறம் ஒரு டிக்ஷனரிங்கிறாங்க. நம்ம வந்து ஒரு 3 ஃபார்வர்டு போடுறது. இப்போ இது ஃபுல்லா பிரிண்ட் ஆகும். திருப்பி இந்த ஃபார் லூப் வந்து ஸ்டாப் ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும். லாஸ்டா ஸ்டாப் ஆகுற வரைக்கும். அதுக்கடுத்து நம்ம எக்ஸிட்ன்னு இப்போ உங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்த்து மெனுலாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வேணும். இப்போ இந்த ஃபார் லூப் திரும்ப திரும்ப நம்ம F10 போட்டோம்னா கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் இல்லையா? நம்ம வந்து அதுல டைம் வேஸ்ட் பண்ணணும்னு இப்ப அவசியம் இல்லை, கரெக்டா? அப்ப நம்ம எப்படி லைன் நம்பர் 180க்கு போறது? லைன் நம்பர் 180ல ஒரு பிரேக் பாயிண்ட் வைங்க. வச்சாச்சா? மேல வந்து அந்த கண்டினியூ பட்டன், ஃபர்ஸ்ட் பட்டன் இருக்கா, அது பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபார் லூப்ல திரும்ப திரும்ப வராம அங்க வெளியில வந்துரும். சோ மேலேயே வந்துருச்சு. அந்த கீழே சாய்ஸ் குள்ள போல, ஏன்னா சாய்ஸ் ஆல்ரெடி 2ன்றதுனால அது எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. சோ அதனால வைல் லூப்போட ஸ்டார்டிங்க்கு வந்துருச்சு. ஏன்னா அடுத்த பிரேக் பாயிண்ட் ஃப்ளோல அடுத்த பிரேக் பாயிண்ட், அடுத்த ஸ்டேட்மெண்ட், பிரேக் பாயிண்ட் வச்ச ஸ்டேட்மெண்ட் இதுதான். அதனால லைன் நம்பர் 11க்கு வந்துருச்சு. இப்போ F10 பிரஸ் பண்ணுங்க. ஓகே. இப்போ நான் 4 பிரஸ் பண்றேன். ஓகே ஃபைன். சோ உங்க ப்ரோக்ராம்ல வந்து எல்லாம் மெனுவும் பிரிண்ட் பண்ணுது. ஓகே. யூசர்ட்ட இருந்து இந்த மெனு எல்லாம் கொடுக்கறது ஹோட்டலோட அட்மின்க்கு இல்லையா? நான் கொடுத்த ப்ராப்ளம் வந்து ஹோட்டல் அட்மின்க்கு இந்த ப்ரோக்ராம் கொடுக்கணும். செஃப் இன்னைக்கு புதுசா ஒரு ஐட்டம் போட போறாரு, சிக்கன் பிரியாணி போட போறாரு, இல்ல மட்டன் பிரியாணி போட போறாரு அப்படின்னா செஃப் வந்து சிக்கன் பிரியாணி அப்படின்னு அப்டேட் பண்ணுவாரு. அதுக்கு பிரைஸ் வந்து ஹோட்டல் மேனேஜர் அப்டேட் பண்ணுவாரு. சோ இந்த ப்ரோக்ராம்ல அந்த இன்ஃபர்மேஷன் இல்லையே. நான் வந்து அட்மின்க்கு நினைக்கிறேன். யூசர் வரும்போது மெனு வந்து டிஸ்ப்ளே மட்டும் பண்ணா போதும் அந்த மாதிரி. ஓகே. ஏன்னா நான் அதான் சார் டவுட் கேட்டேன். மல்டிபிள் ஹோட்டல்ஸ் வேணுமா இல்ல ஒரு ஹோட்டலோட நீங்க ஓகே நீங்க சொன்னீங்க சார் ஜொமேட்டோல அந்த மாதிரி. நான் அதான் எக்ஸாம்பிளா வச்சு பண்ணேன். ஓகே. சோ இப்போ ரைட், இது மாடிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்க, சரியா? ஓகே. நான் ஆல்ரெடி அந்த பேட்ச்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் அதுல வந்துட்டு இந்த மாதிரி தான் சார் ஆட் வந்துட்டு அது வந்து யூசர்ட்டுக்கும் அட்மின்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், யூசரும் யூஸ் பண்ணிக்கலாம் சார். இப்போ வந்துட்டு ஒரு ஐட்டம் ஆட் பண்ணணும்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 1 பிரஸ் பண்ணா ஆட் பண்ணிக்கலாம், 2 பிரஸ் பண்ணா டிஸ்பிளே பண்ணும், 3 பண்ணா அதாவது கால்குலேட் பில் வந்து கால்குலேட் பண்ணி அதுவாகவே நம்மளுக்கு பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு அந்த மாதிரி எல்லாம் காமிச்சிடும். ஓகே. சோ உங்களோட ப்ராப்ளம்ல மனோகர் கொஸ்டின் கேட்கலாம். இப்போ ஒரு ஐட்டம், இப்போ ஒரு லாவா கேக் நீங்க கேன்சல் பண்றீங்க அப்படின்னு சொன்னா திருப்பி அப்படி எப்படி ஆட் பண்றது? ஒரு வாரம் கழிச்சு திருப்பி அந்த ஐட்டம் போடுறாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இப்ப அந்த கோட்ல ப்ரொவிஷன் கிடையாது. இப்ப அதை ஆட் பண்றதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். அவங்க அடுத்த கிளாஸ்ல ஆட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நான் என்னவோ சொல்ல வந்தேன், மறந்துட்டேன். ஓகே. இப்போ கீழே அந்த டீபக் விண்டோவை க்ளோஸ் பண்ணிருங்க. கொஞ்சம் மேல ஸ்க்ரால் பண்ணுங்க. ஐ வாண்ட் டு see choice 2 and choice 3. ஓகே. இந்த லைன் நம்பர் 27 கொலாப்ஸ் பண்ணுங்க. சரி, ஓகே. சோ லைன் நம்பர் 27, அந்த 27 பக்கத்துல வைங்க. 27 இல்ல, அது 27க்கு அந்த சைடு, ரைட் சைடு 27 நம்பர் போட்டிருக்கா? அதுக்கு பக்கத்துல கொலாப்ஸ் இருக்கா? எஸ், தட்ஸ் ஹவ் யூ கொலாப்ஸ். இப்போ கீழ வந்து லைன் நம்பர் 52 கொலாப்ஸ் பண்ணுங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டாமினோஸோட மெனுவும் சரி, வேற எந்த ஒரு ஹோட்டலோட மெனுவும் சரி, நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் நேம் இருக்கும். அதுல பிரேக்ஃபாஸ்டா, லஞ்சா, டின்னரா அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கும்.
அதுக்கு கீழே டிஷ் நேம், பிரைஸ் இருக்கும் இல்லையா? Yes, sir. ஸோ இப்போ நீங்க நாளைக்கு இன்னொரு 10 ஹோட்டல் ஆட் பண்றீங்க அப்படின்னா, இப்போ ஜொமேட்டோ மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஸ்விக்கி மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வைக்கிறீங்க அப்படின்னா, இன்னொரு 10 ஹோட்டல் நீங்க ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா, இன்னொரு 10 எல்சிஃப் ஆட் பண்ண வேண்டியது இருக்குமா? Yes, sir. அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? நீங்க ஃபர்ஸ்ட் டிக்ஷனரியிலேயே ஹோட்டல் நேம வந்து ம். கீயா வச்சு Yes, sir. அதோட வேல்யூ வந்து மெனுவா வச்சிருக்கலாம் இல்லையா? Yes, இது sir. இது இது மாத்த வேண்டாம், பட் இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன். இப்படியும் ப்ராப்ளம்ஸ் வரும். நம்ம இன்னைக்கு வந்து 3 ஹோட்டல் நினைச்சு பண்ணிடுவோம். பட் நாளைக்கு சப்போஸ் நம்ம அப்ளிகேஷன் பெரிய அப்ளிகேஷன் ஆகுது. இப்போ ஃபேஸ்புக் மாதிரி வெப்சைட்லாம் நினைச்சிருப்பாங்களா பில்லியன் யூசர்ஸ் வருவாங்கன்னு? ஃபேஸ்புக்லாம் நினைச்சிருப்பாங்களா ஸ்டார்டிங்ல? ஏதோ காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் யூஸ் பண்றதுக்காக ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ அது இவ்வளவு பெரிய அப்ளிகேஷன் ஆயிடுச்சு. அந்த மாதிரிதான் நாளைக்கு நீங்க பண்ற வெப்சைட் ஒரு பெரிய அப்ளிகேஷன் ஆயிடுச்சுன்னா அப்ப ஹேண்டில் பண்ணணும். ஓகே, ஃபைன். இதுல வேற ஏதாவது சொல்றது இருக்கா உங்களுக்கு? அவ்வளவுதான். அவ்வளவுதான். யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ராஜேஸ்வரிக்கு கொஸ்டின்ஸ் இருக்கா? சரி, ஓகே, யூ கேன் ஸ்டாப் பிரசன்டிங். தேங்க்யூ ராஜேஸ்வரி. அடுத்து வினோதினி. சார் நான் இதுவரை நான் சைடுல இப்பதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரெசென்ட் பண்றேன். அதனால எனக்கு எப்படி பண்றேன்னு தெரியல. இல்ல, யூ டிட் வெரி வெல். ஓகே, யூ டிட் வெரி வெல். தேங்க்ஸ். கொடுத்துருக்க நான் நிறைய ஃபீட்பேக்லாம் கொடுத்தேன் இல்லையா? கொடுத்ததெல்லாம் எடுத்துக்கணும் எல்லாருக்கும். வினோதினி கேன் பிரசன்ட். Yes, sir. சார் ஃபர்ஸ்ட் வந்து டெசர்ட்ஸை வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து ஹார்ட் கோட் பண்ணியிருக்கேன் சார். எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் மூணுலையுமே டெசர்ட்ஸ் வந்து இதுதான் வரணும் அப்படின்றதுனால வந்து அதை ஹார்ட் கோட் பண்ணியிருக்கேன் சார். எந்தெந்த இடத்துல டெசர்ட்ஸ் தேவையோ அந்த இடத்துல ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இதை வந்து ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்கேன் சார். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டர்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன் சார். அதில் வந்துட்டு நம்பர் ஆஃப் ஸ்டார்டர்ஸ் வந்து எத்தனை வேணும் அப்படின்றத வந்து இந்த நம் ஆஃப் ஸ்டார்டர்ஸில் வாங்கியிருக்கேன் சார். அப்புறம் எஸ்ன்னு ஒரு டிக்ஷனரி, ஒரு எம்டி டிக்ஷனரி வச்சுருக்கேன் சார். இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டார்டர்ஸ் வந்து எத்தனை இருக்கணுமோ அதை வந்து ஃபார் லூப்பில் வந்து ஐட்ரேட் பண்ணியிருக்கேன் சார். அத்தனை தடவை ஐட்டம்ஸும் அதோட காஸ்ட்டும் கேட்கறதுக்காக அந்த ஐட்டமையும் காஸ்ட்டையும் வந்து S1 S2 அப்படின்னு 2 வேரியபிள வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் சார், ஒரே லைன்ல ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்துட்டு S1ன்ற ஐட்டம் வந்து அந்த எஸ் அப்படின்ற டிக்ஷனரிக்குள்ள இருக்கா அப்படின்னு செக் பண்ணியிருக்கேன் சார். அப்படி அந்த ஐட்டம் வந்து நாட் இன் எஸ் இல்லை அப்படின்னா வந்து அது ஆட் ஆகும் சார் அதில் அந்த டிக்ஷனரியில. அப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த ஐட்டம் ஆல்ரெடி இருக்கு அப்படின்றது வரும் சார். இப்போ இன்டரப்ட் பண்றதுக்கு சாரி. நீங்க பிரசன்ட் பண்றீங்கன்னா எனக்கு பிரசன்ட் பண்றேன்னு நினைச்சு பண்ணாதீங்க, மொத்த கிளாஸுக்கு பிரசன்ட் பண்றீங்க சரியா? நாளைக்கு ஒரு டெமோ, ப்ராஜெக்ட் டெமோ அப்படின்னா அப்ப வந்து நீங்க எனக்கோ சித்ரா மேம்கோ சொல்லல, யூ ஆர் பிரசன்டிங் இட் டு த என்டையர் ஆடியன்ஸ். இப்ப நீங்க கிளாஸ்ல வைவா எடுக்கிறீங்க இல்ல ப்ராஜெக்ட் ஒர்க் பிரசன்ட் பண்றீங்கன்னா எக்ஸாமினருக்கு மட்டும் பிரசன்ட் பண்ணல, எக்ஸ்டர்னல் வைவா அவங்களுக்கு மட்டும் பிரசன்ட் பண்ணல, யூ ஆர் பிரசன்டிங் இட் டு த ஹோல் கிளாஸ். சோ நீங்க அப்படி நினைச்சு பிரசன்ட் பண்ணுங்க. ஸோ யார் வேணா கேள்வி கேட்கறதுனா கேட்கலாம். நீங்க பிரசன்ட் பண்ணிட்டு இருங்க. ஐ வில் பி பேக் இன் 1 minute. இதுல நம்பர் ஆஃப் ஸ்டார்டர்ஸ் வந்து எத்தனை கொடுத்துருக்கோமோ அத்தனை தடவை வந்து இந்த ஃபார் லூப் வந்து ஐட்ரேட் ஆகும். கடைசியா அந்த இதுல வந்து ஸ்டோர் அந்த எஸ் அப்படின்ற டிக்ஷனரியில நம்ம ஸ்டோர் பண்ணதை வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம். அந்த எஸ்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஸ்டார்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்க்கு, லஞ்சுக்கு, டின்னருக்கு வந்து எந்த இடத்துல நமக்கு ஸ்டார்டர்ஸ் வேணுமோ அதை வந்து கால் பண்ணிக்கிறதுக்காக வந்து ஃபங்க்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஸ்டார்டர்ஸை. அடுத்து வந்து நம்ம மெயின் பிரேக் அப்படின்னா எத்தனை
பிரேக்ஃபாஸ்ட்ல மெயின் கோர்ஸ்ல வந்து எத்தனை டிஷ் இருக்கணும் அப்படின்றத வந்து இங்க வந்து கெட் பண்ணியிருக்கேன். அதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்ன்ற ஒரு எம்டி டிக்ஷனரி வச்சுக்கிட்டேன். அதை வந்து ஃபார் லூப்ல ஐட்ரேட் பண்றேன். ஐட்ரேட் பண்ணும்போது என்ன டிஷ்ஷோ அதை வந்து பிரேக் 1 அப்படின்றதுலயும், காஸ்ட்ல வந்து அது என்ன அமௌண்ட்டோ அதை வந்து காஸ்ட் அப்படின்றதுலயும் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த ஐட்டம் வந்து ஆல்ரெடி இந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ற டிக்ஷனரியில இருக்கா அப்படின்னு செக் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி அந்த பிரேக்ஃபாஸ்ட் மெனுல அது இருக்கு அப்படின்றது பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து அந்த ஐட்டம் வந்து ஆட் ஆகும் இந்த டிக்ஷனரியில. அடுத்து வந்து ஸ்டார்டர்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஸ்டார்டர்ஸை வந்துட்டு பிரேக் ஸ்டார்டர் அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அதே மாதிரி லஞ்சுக்கு வந்து எத்தனை ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்றத வந்து நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எவ்வளோ அப்படின்றத வந்து வாங்கியிருக்கேன். அடுத்து அதே மாதிரி லஞ்ச் அப்படின்ற ஒரு டிக்ஷனரியில வந்துட்டு லஞ்ச் அப்படின்ற டிக்ஷனரியில வந்துட்டு அந்த நம்பர் ஆஃப் மெயின் எத்தனை ஐட்டம்ஸ் நமக்கு வேணுமோ அத்தனை ஐட்டம்ஸை வந்து நம்ம வந்து ஐட்ரேட் பண்றோம். ஐட்ரேட் பண்ணும்போது அதோட நேம் அண்ட் காஸ்ட் ரெண்டையுமே வந்து வாங்கிக்கிறோம். ஆல்ரெடி அது முன்னாடி சொன்ன மாதிரி அது வந்து லஞ்ச் அப்படின்ற டிக்ஷனரியில இருக்கா இல்லையான்னு பாக்குறோம். இல்ல அப்படின்னா ஆட் பண்றோம், இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி இருக்கு அப்படின்றத பாக்குறோம், அப்படின்றத சொல்றோம். செகண்ட் வந்து ஸ்டார்டர்ஸ் வந்து இங்க லஞ்ச் அப்படின்ற லஞ்ச் ஸ்டார்டர்ஸ் அப்படின்னு இங்க அதே ஸ்டார்டர்ஸை வந்து அசைன் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இப்போ நான் வந்து லஞ்ச் லாஸ்ட்ல பிரிண்ட் பண்ணும்போது லஞ்ச்ல எனக்கு ஸ்டார்டர்ஸ் வேணும் அப்படின்னா நான் வந்து லஞ்ச் ஸ்டார்டர்ஸை நம்ம வந்து கால் பண்ணா அந்த ஸ்டார்டர்ஸ்ல நம்ம என்னென்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அது வரணும். பிரேக்ஃபாஸ்ட்ல கால் பண்ணும்போது அதுல இருக்கிறதெல்லாம் வரணும் அப்படின்றதுக்காக தனித்தனியா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்டர், பிரேக் ஸ்டார்டர், லஞ்ச் ஸ்டார்டர், அப்புறம் டின்னர் ஸ்டார்டர் அப்படின்னு போட்டிருக்கேன். அடுத்து வந்துட்டு இது வந்து என்னோட எப்படி வந்து அந்த மெனு வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்றதுக்கு வந்து இந்த இது கொடுத்துருக்கேன். இது வந்து ஹோட்டல் நேம், இது வந்து அதோட அட்ரஸ், இது வந்து அந்த என்ன சிட்டி நேம் கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே சும்மா ஒரு முன்னாடி அட்ரஸ், அதுக்கு கீழே சும்மா ஒரு பிரிண்ட் லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து மெனு, பிரேக்ஃபாஸ்ட் மெனு, இதெல்லாம் சும்மா டிஃபால்ட்டா ஒரு மெனுல முன்னாடி இருக்கணும் அப்படின்றதுக்காக பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல என்ன அப்படின்னா நான் முன்னாடி சொன்னேன்ல ஸ்டார்டர்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். அதை வந்து பிரேக் ஸ்டார்டர்ல வந்து ஸ்டார்டரை வந்து அசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அந்த பிரேக் ஸ்டார்டர் அப்படின்றது வந்து டிக்ஷனரி. ஏன்னா நம்ம வந்து எஸ்ஸை வந்து இங்க டிக்ஷனரியா தான் ரிட்டர்ன் பண்றோம். அப்ப நம்ம ஸ்டார்டர்ஸை கால் பண்ணும்போது அது வந்து டிக்ஷனரியா தான் இருக்கும். அப்ப வந்து பிரேக் ஸ்டார்டர்ல வந்து எனக்கு இது வந்து டிக்ஷனரி தான். அந்த மேல பார்த்தது இல்லையா, டிக்ஷனரி தான் அது. அதை வந்துட்டு கீழே வந்து அந்த டிக்ஷனரியில இருக்கிற ஐட்டம்ஸை வந்து எடுக்கணுன்றதுக்காக ஃபார் x, y இன் பிரேக் ஸ்டார்டர் டாட் ஐட்டம்ஸ் அப்படின்னு கால் பண்ணியிருக்கேன். இதுல வந்து சும்மா ஒரு பிரிண்டிங்காக அந்த ஸ்டார்டர் ஐட்டம்ஸ்ல வரும்போது கீழே ஒரு ஸ்டார் போட்டு பிரிண்ட் பண்றதுக்காக ஒரு ஸ்டார் கொடுத்துருக்கேன். இது வந்து என்ன அப்படின்னா அலைன்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ் டாட் அந்த லெஸ் தென் 15 அது என்ன அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் அந்த இப்போ லெஸ் தென் 15 அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த 15 ஸ்பேஸை வந்து அது ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த 15 ஸ்பேஸை அதுல வந்து அந்த எக்ஸ் அப்படின்ற நம்ம முன்னாடி வந்து இப்போ ஸ்டார்டர்ஸ்ல போண்டா அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது 4 கேரக்டர்ஸ் இல்லையா, அந்த 15ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் 4 கேரக்டர்ஸ்ல வந்து அது பிரிண்ட் ஆகும். அந்த 15க்குள்ள வந்து பிரிண்ட் ஆகணுன்றதுக்காக 15 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒய் வந்து ரைட் சைட் பிரிண்ட் ஆகும். இப்போ 10ன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த 15க்கு அப்புறம் இருக்கிற 10 ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதை இது ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறோம். அப்ப ரைட் சைடு வந்து எனக்கு அந்த காஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகணுன்றதுக்காக இங்க வந்து ஒய் கிரேட்டர் தென் 10ன்னு கொடுத்துருக்கேன். அப்ப எனக்கு வந்து இந்த சைடு இருந்து வந்து அந்த காஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கடுத்து வந்து பிரேக்ஃபாஸ்ட் மெயின் கோர்ஸ், அது வந்து நான் ஏற்கனவே பிரேக்ஃபாஸ்ட்னு ஒரு டிக்ஷனரி வச்சிருந்தேன், அதோட ஐட்டம்ஸை ரீட் பண்ணியிருக்கேன். அடுத்து டெசர்ட்ஸ் ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷன் ஆல்ரெடி வந்து ஹார்ட் கோட் பண்ணி வச்சிருக்கனால டெசர்ட்ஸ்ல வந்து ஹார்ட் கோட் பண்ண வேல்யூஸ் எல்லாமே வந்துடும். அடுத்து அதே மாதிரி தான் லஞ்சுக்கு
லஞ்சோட ஸ்டார்டர்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். மெயின் கோர்ஸ் அதே மாதிரி டிக்ஷனரி ரீட் பண்ணியிருக்கேன். டெசர்ட்ஸ் ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கேன். அடுத்து டின்னர் மெனு ஸ்டார்டர்ஸ்க்கு வந்து அந்த டிக்ஷனரியை வந்து ரீட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஐட்டம் ப்ளஸ் மெயின் கோர்ஸ்லேயும் வந்து எக்ஸ்கமா ஒய்னு அந்த ஐட்டம்ஸ் ப்ளஸ் காஸ்ட்டை வந்து இங்கேயும் ரீட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்ல டெசர்ட்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து அதை ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து என்டர் த நம்பர் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ். நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்ல எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்குது. நான் ஒரு 3 ஐட்டம்ஸ் வச்சுக்கிறேன். மெயின் கோர்ஸ்ல 3 ஐட்டம்ஸ் வச்சுக்கிறேன். அடுத்து வந்து என்டர் த மெயின் கோர்ஸ் இன் பிரேக்ஃபாஸ்ட் மெனு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இட்லி அப்படின்னு கொடுக்குறேன். ஒரு 3 ஐட்டம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஒரு 30 ருபீஸ் கொடுத்துக்கிறேன் காஸ்ட்டு. அடுத்து வந்து தோசை, அது ஒரு 40 ருபீஸ். அடுத்து வந்து பூரி 50. அடுத்து வந்து என்டர் த நம்பர் ஆஃப் ஸ்டார்டர்ஸ். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான ஸ்டார்டர்ஸ் வந்து எத்தனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 கொடுத்துருக்கேன். அந்த இதில் வந்து இதில் வந்து ஒரே லைனில் வந்து நான் ஐட்டமும் காஸ்ட்டும் வந்து கோலன் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ஸ்டார்டர்ஸ் வந்து இங்கே ஒரு போண்டா அது ஒரு 5 ருபி அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 5 ருபீஸ் கொடுக்குறேன். அடுத்து என்டர் த நம்பர் ஆஃப் லஞ்ச் ஐட்டம்ஸ். லஞ்ச் ஐட்டம்ஸ் எத்தனைன்னு கேட்குது. 3 கொடுக்குறேன். மெயின் கோர்ஸ் லஞ்ச் மெனுவில் மெயின் கோர்ஸ் என்ன அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு வந்து பிரியாணின்னு கொடுக்குறேன். காஸ்ட் வந்து ஒரு 200 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஐட்டம் வந்து மீல்ஸ் கொடுக்குறேன். அதோட காஸ்ட் ஒரு 100 கொடுக்குறேன். அடுத்து ஒரு அதோட காஸ்ட் வந்து ஒரு 240. 3 ஐட்டம்ஸ் கெட் பண்ணிடுச்சு. அடுத்த நம்பர் ஆஃப் ஸ்டார்டர்ஸ் எத்தனை இருக்கணும்னு கேட்குது. ஒரு 2 கொடுக்குறேன். அது வந்து ஒரு ஃபிஷ். அப்புறம் டின்னர் ஐட்டம்ஸ் ஒரு 2, ஒரு 3 கொடுக்குறேன். மெயின் கோர்ஸ் ஸ்டார்டர்ஸ் ஒரு 2 கொடுக்குறேன். கொடுத்தேன் அப்படின்னா என்னோட அந்த மெனு கார்டு எல்லா இன்புட்ஸ் வாங்கின பின்னாடி அதோட மெனு கார்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹோட்டல் நேம், அதோட அட்ரஸ், அதுக்கு கீழே மெனு, பிரேக்ஃபாஸ்ட் மெனு என்னன்னு கேட்குது. ஸ்டார்டர்ஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு கேட்குது. அதோட காஸ்ட் பிரிண்ட் ஆகுது. அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் மெயின் கோர்ஸ் இட்லி, தோசை, பூரி நம்ம என்ன கொடுத்தோமோ அது வருது. அடுத்து டெசர்ட்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம்ஸ் ஆல்ரெடி நான் வந்து ஹார்ட் கோட் பண்ணி வச்சிருந்தனால அந்த 5 ஐட்டம்ஸே திருப்பி வருது. அடுத்து வந்து லஞ்ச் மெனுவில் வந்து நம்ம என்ன கொடுத்தோமோ ஸ்டார்டர்ஸ்க்கு அது வருது. அதுக்கடுத்து வந்து மெயின் கோர்ஸ் நம்ம என்ன கொடுத்தோமோ அது அதோட காஸ்ட் வருது. அப்புறம் டெசர்ட்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம்ஸ் ஆல்ரெடி நான் ஹார்ட் கோட் பண்ணது. டின்னர் மெனுவில் வந்துட்டு ஸ்டார்டர்ஸ் நம்ம என்ன கொடுத்தோமோ அது வருது. மெயின் கோர்ஸ் என்ன கொடுத்தோமோ அது வருது. டெசர்ட்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம்ஸ் வந்து ஹார்ட் கோட் பண்ணது அது வருது. இந்த இந்த ஐட்டம்ஸ் ப்ளஸ் வேல்யூஸ் இந்த அலைன்மெண்ட்டுக்காக தான் இந்த கிரேட்டர் தென் 50 அந்த லெஸ் தென் 15 கிரேட்டர் தென் 10 அப்படின்னு கொடுத்துருந்தது இந்த அலைன்மெண்ட்டுக்காக தான்.
ஏதாவது டவுட் இருக்கா? அந்த அலைன்மெண்ட் வந்து தட் இஸ் சம்திங் தட் ஐ லேர்ன் டுடே. முன்ன பின்ன எனக்கு தெரியாது. நான் என்னோட ஆஃபீஸ் ப்ராப்ளம்ஸ்லயும் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். கட்டாயமா எனக்கு இது டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைன் நம்பர் 68. யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா? அந்த அலைன்மெண்ட்ல ஆ. greater than operator is used. That is for what? What it means? அது எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லையா? சோ அலைன்மெண்ட் திரும்ப- தான் சொன்னாங்க. இல்லையே, அதுக்கு முன்னாடி சொன்னாங்களே. இப்ப கடைசியா சொன்னது அலைன்மெண்ட்டுக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி முதல்லயே 15 அதே நம்பர் இல்லையே, அந்த போண்டான்னு ஒரு எக்ஸாம்பிள்லாம் சொன்னாங்களே. போண்டான்னு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. அதுல 15ன்றது எதுக்கு கொடுத்தேன், 10ன்றது எதுக்கு கொடுத்தேன்னு சொன்னாங்க. திரும்ப சொல்லுங்க. இப்போ வந்துட்டு லெஸ் தென் 15 அப்படின்னா ஃபர்ஸ்ட் 15 ஸ்பேஸை வந்து அந்த எக்ஸ் வந்து ரிசர்வ் பண்ணி ஃபர்ஸ்ட் 15 ஸ்பேஸை வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறோம். அதுல எக்ஸ் அப்படின்றது வந்து நம்ம கொடுக்குற ஐட்டம்ஸ். இப்போ இந்த 15 ஸ்பேஸ்ல வந்து நம்ம என்ன கொடுத்தாலும் இந்த கார்னர் அந்த லெஃப்ட் சைட்ல இருந்து பிரிண்ட் ஆகும். அந்த 15 ஸ்பேஸ்ல 15 ஸ்பேஸ்க்குள்ள நம்ம என்ன கொடுத்தாலும் that you are meaning as justification, isn't it? That denotes justification, isn't it? ஆமா. Okay. ஸோ ஜஸ்டிஃபிகேஷன் நீங்க சொல்றது லெஃப்ட் பார்டரோ ரைட் பார்டரோ ஈவனா அலைன் ஆகிறது, கரெக்டா? Yes, Yeah. sir. The less than means for left justified. Right and right greater than is used for right justified. Correct. ஆமா. Yes. That's what I asked. Technical name we should know that. That's what. Okay, good. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? சரி, ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க. வெரி குட். நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ருமைனாக்கு நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ப்ரெசென்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அவங்க சிஸ்டம்ல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னாங்க. தட்ஸ் ஃபைன். அஜய் சார், நீ ஏதாவது ஹோம்ஒர்க் வச்சிருக்கியாப்பா? ஹோட்டல் மெனு அந்த ஹோம்ஒர்க் வச்சிருக்கேன் சார். ஓகே, ப்ரெசென்ட் பண்ணுப்பா. ஓகே சார். ஸோ அஜய் முடிச்சதுக்கு அப்புறம் நான் யார்கிட்ட வேணா கேட்பேன். நான் ப்ரீ ப்ரிப்பேர்ட். சார் விசிபிளா இருக்கா சார்? லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே சார். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி காட்டிடு, அதுக்கப்புறம் டீபக் பண்ணலாம். ஓகே சார், ஜஸ்ட் மினிட் சார். சார் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு மெனு மாதிரி கிரியேட் பண்ணிட்டேன் சார். அதே கமெண்ட் தான். எனக்காக பிரசன்ட் பண்ணல, யூ ஆர் பிரசன்டிங் டு தி என்டையர் கிளாஸ். ஓகே சார். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டேஷ்போர்டு மாதிரி கிரியேட் பண்ணி அதில் ஒரு 4 ஆப்ஷன் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் மெனு கார்டில் என்னென்ன இருக்குன்னு அட்மினுக்கு காட்டுறதுக்காக பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கேன். அடுத்து இப்போ இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் அப்படின்னா ஒரு புது மெனு கிரியேட் பண்ணுறதுக்கு ஆட் நியூ டிஷஸ் வச்சுருக்கேன். சப்போஸ் இப்போ வந்து ஆல்ரெடி இருக்கு, பட் ஆனால் டெலிட்டோ இல்லை இன்னொன்று ஆட் பண்ணணும், அதே மெனுவில் இன்னொன்று ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு அப்டேட்டுன்னு வச்சுருக்கேன். சப்போஸ் சும்மா ஒரு ஜென்ரல் வியூக்காக வைக்கிறோம்னா இதெல்லாம் பார்த்துட்டு எக்ஸிட் ஆகுறதுக்காக 4th ஆப்ஷன் எக்ஸிட்னு வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பிரிண்ட் பண்ணும்போது
மெனு கார்டில் என்னென்ன ஒரு நிமிஷம் இப்போ மெனுவில் என்னென்ன இருக்குன்னு அது சும்மா பிரிண்ட் பண்ணி காட்டுவாங்க. இப்போ அடுத்து வந்து இன்னொரு செட் ஆஃப் இன்னொன்று அகைன் ரன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ஒரு புதுசாக ஒரு மெனு கிரியேட் பண்ண போகிறோம்னா 2 கொடுத்துட்டு இப்போ வந்து எத்தனை மெனு இந்த மாதிரி புது மெனு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து ஜஸ்ட் 1ன்னு கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து என்டர் த டிஷ், அதாவது உங்கள் மெனு கார்டில் நீங்கள் என்ன மாதிரி ஒரு பேர் வைக்கணும். இப்போ வந்து நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னு வச்சுக்கிறேன். சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் நீங்கள் எத்தனை எலமெண்ட்டை நீங்கள் இன்புட்டாக வாங்க போகிறீங்க அப்படின்னு கேட்குது. அதுக்கு வந்து நான் ஜஸ்ட் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக 1ன்னு வச்சுக்கிறேன். அந்த டிஷ் பேர் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் வந்து கோகோ கோலான்னு வச்சுக்கிறேன். அதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு நம்ம அசியூம் பண்ணணுமா, அதுக்கு ஒரு 50 வச்சுக்கிறேன். இப்போ வந்து அது வந்து பிரிண்ட் பண்ணுது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு எலமெண்ட்டு அதோட அதோட இது வந்து கொக்கோ கோலா அப்படின்னு பிரிண்ட் பண்ணுது ஜஸ்ட். தேர்ட் ஆப்ஷன் வந்து இப்போ தேர்ட் ஆப்ஷன் வந்து ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக நம்ம டிக்ஷனரி வந்து ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம்ல, இதுல இருந்து ஏதாவது ஒரு அடிஷ்னல் இன்னொன்று ஆட் பண்ணுறதுக்காக கொடுக்கறது தான் அது. இப்போ வந்து தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன். இதில் வந்து நம்மகிட்ட என்னென்ன டிஷ் டைப்ஸ் இருக்குது மெனு கார்டில் அப்படின்னு பார்க்குறோம். மெயின் டிஷ் இருக்குது, பிரெட்டு, ரைஸு, டெசர்ட், ஐஸ்கிரீம், ஸ்பெஷல் அப்படின்னு இருக்கு. இப்போ வந்து நம்ம எந்த இடத்துல போய் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது இப்போ நான் வந்து ரைஸ் எடுத்துக்கிறேன். தேர்ட் ஆப்ஷன் ரைஸில் வந்து என்ன ரைஸ் ஆட் பண்ண போகிறீங்க கேட்குறாங்க. நான் வெஜ் ரைஸ்ன்னு போடுறேன். வெஜ் ரைஸ். இப்போ வந்து அதுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறீங்கன்னு கேட்குறாங்க. ஒரு நான் 17 போட்டுக்கிறேன். இப்போ அப்டேட்டட் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஆல்ரெடி இருந்த ரெண்டோடது ப்ளஸ் தேர்டாக நம்ம ஆட் பண்ண வெஜ் ரைஸும் சேர்ந்து வருது. இப்போ இந்த எந்த ஆப்ஷனும் வேணாமா, எக்ஸிட்னு ஆப்ஷன் வாங்கி வெளியே எக்ஸிட் ஆயிரும். ஓகேவா சார்? இது வரைக்கும் சொன்னதுல யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? அது அவுட்புட் கொஞ்சம் காட்டுப்பா. இந்த வரேன் சார். யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ், கன்சர்ன்ஸ்? ஓகே, எனக்கு ஒரு கன்சர்ன் இருக்கு. மேல go to the top. அவுட்புட்ல சார். ஓகே. சோ எல்லாமே கரெக்டா பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த டாப்ல இருக்கிறது மட்டும் ப்ராப்பரா பிரிண்ட் ஆகல. அதுக்கு இதுக்கு முன்னாடி பிரசன்ட் பண்ணாங்களா அவங்க அலைன்மென்ட், அந்த தான் சார் பாத்துட்டு இருந்தேன். அலைன்மென்ட் எப்படி பண்றது? ஓகே சார். ஓகே ஃபைன். சோ இது டிக்ஷனரி வந்து டிக்ஷனரியாவே பிரிண்ட் ஆகுது இல்லையா? எந்த கோட்டலையாவது மெனுல இந்த மாதிரி பிரிண்ட் ஆச்சுன்னா பார்த்தா நல்லா இருக்காது இல்லையா? கீழே கடைசியா பிரிண்ட் ஆயிருக்கிறது நல்லா இருக்கு. ஓகே சார். ஓகே சார். ஓகே, இப்போ ப்ரோக்ராம் டீபக் பண்ணலாம். ஓகே சார். இது வந்து முன்னாடி ஹார்ட் கோட் பண்ணிட்டேன் சார். ஓகே, மேல போ. மேல go to the top. ஓகே. இப்போ நான் வந்து ஹோட்டல்ல ஒரு பட்டர் சிக்கன், ஒரு நான், ஒரு பாஸ்மதி ரைஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன். ஒரு பட்டர் சிக்கன், ஒரு நான், ஒரு பாஸ்மதி ரைஸ், ஸ்டீம்டு பாஸ்மதி ரைஸ். ஓகே சார். நான் இப்ப டோட்டலா எவ்வளவு பணம் பே பண்ணணும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? நம்ம அட்மினுக்கு தானே சார் கோட் எழுதுறோம். அட்மின் பணம் கட்ட போறது இல்ல சார். அந்த கான்செப்ட்ல எழுதிருக்கேன் சார் நானு. சரி, ஓகே. அட்மினுக்கு வந்து இப்போ ஓகே, அட்மின் என்ன பண்ணலாம்? அட்மின் வந்து ஏதோ ஒரு கால்குலேஷன் பண்றாருன்னு வச்சுக்கோ. சிக்கன் பிரியாணிக்கும் மட்டன் பிரியாணிக்கும் எவ்வளவு பிரைஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணணும்னு வச்சிருக்காருன்னு வச்சுக்கோ. ஓகே சார். எப்படி பண்ணுவாரு? அது மேனுவலா தான் சார் பண்ணணும். அதுக்கு இது அந்த இதுக்கு ஏத்த மாதிரி கோட் எழுதலையே சார் நான். இல்ல, கோட் எழுத வேண்டாம். ஜஸ்ட் நான் ஒரு இதுதான் கேக்குறேன், ஐடியா தான் கேக்குறேன். எப்படி பண்ணுவாரு? இப்ப எதுக்கு சார் கேக்குறீங்க? இப்ப பட்டர் சிக்கனுக்கும் இப்ப பட்டர் சிக்கனும் பன்னீர் மக்கானி. ஓகே ஓகே சார். ஃபர்ஸ்ட் 2 ஐட்டம். ஓகே சார். 2 ஐட்டத்தோட விலை என்ன அப்படின்றது தெரியணும். இப்ப அட்மினே பாத்தீங்கன்னா 2 சப்பாத்தி, ஒரு பட்டர் சிக்கன் வந்து என்ன விலை இருக்குன்னு தெரியணும். கஸ்டமர் வாங்குவாங்களா இல்லையா அப்படின்றது அட்மினுக்கு தெரியணும்.
புரிஞ்சுச்சு சார். இண்டீஜரா ஓகேவா? வாங்காம ஸ்ட்ரிங்கா வாங்கிட்டேன் சார். அவ்வளவுதான். காட் இட் சார். நெக்ஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணிடுறேன் சார் அது. நான் அந்த ஓகே. ருபீஸ்ன்ற ஒரு வேர்ட் ஆட் பண்றதுக்காக அப்படி ஸ்ட்ரிங்காவே அது போட்டேன் சார். பிரிண்ட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய விஷயம் அது. ஓகே சார், ஓகே சார். ஓகே, நம்ம பிரிண்ட் ஓகே. பண்ணும்போது ருபீஸ் போட்டு பிரிண்ட் பண்ணலாம். ஆனா டேட்டா டைப் வந்து நம்ம மெமரியில ஹோல்டு பண்றதுக்கும் பிரிண்ட் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே சார், நீங்க ஓகே. வச்சிருக்கும் போது நீங்க என்ன டேட்டா டைப்போ அந்த கரெக்டான டேட்டா டைப்ல வச்சிருக்கணும். பிரிண்ட் பண்ணும்போது நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பிரிண்ட் பண்ணும்போது அது ருபீஸ் ஆர்எஸ்னு ஒரு வேர்டு டைப் பண்ணணும், அவ்வளவுதானே. ஆர்எஸ் டாட் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இல்லையா? ஓகே சார், ஓகே சார். சேஞ்ச் பண்ணிடுறேன் சார். அதனால நீங்க வந்து இன்புட்டோட டேட்டாவை நீங்க எப்படி வைக்க போறீங்களோ, ஐ மீன் டேட்டா டைப்பை வந்து கரெக்டா சூஸ் பண்ணணும். பிரிண்ட் பண்ணறத வச்சு நீங்க சூஸ் பண்ணக்கூடாது. ஓகே சார். நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி டேட்டா டைப் செலக்ட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணும்போது நம்ம எப்படி வேணா பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 150ன்றத 150.00ன்னு பிரிண்ட் பண்ண முடியும் நம்மளால, கரெக்டா? பண்ணலாம் சார். 150னும் பிரிண்ட் பண்ணலாம். சோ அது நம்ம எப்படி பிரிண்ட் பண்றோம்ன்றத நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு, இப்போ வாட் இஃப் உங்க மெனு வந்து யூஎஸ்ல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் மெனுவா இருந்தா என்ன எப்படி இருக்கும்? ருபீஸ் பிரிண்ட் பண்ணுவீங்களா? டாலர்ஸ்ல இருக்கும் சார். அது கரன்சியோட யூனிட் மாறும் இல்லையா? ஆமா சார், ஆமா சார். அப்படி இருக்கும்போது நம்ம ப்ரோக்ராம்ல எதுவுமே மாத்த வேண்டாம். ஜஸ்ட் பிரிண்ட் பண்ற இடத்துல ருபீஸ்க்கு பதிலா டாலர்ஸ்ன்னு போட்டு விட்டனா ஒர்க் ஆகும். ஓகே சார், ஓகே சார். நெக்ஸ்ட் டைம் வந்து சேஞ்ச் இல்லையா? பண்ணிடுறேன். அது வந்து பிரிண்ட் பண்ற இடத்துல கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஃபைன். ப்ரோசீட். டீபக் பண்ணலாம். இங்க இருந்தா சார் கோட் ஆரம்பிக்குது. லைன் நம்பர் 40ல பிரேக் பாயிண்ட் வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் பிரிண்ட் தான் இருக்கு. அது கரெக்டா ஒர்க் ஆகும்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஓகே. சார் விசிபிள் ஆக மாட்டேது. பிரேக் பாயிண்ட் ஹிட் ஆனாதான்ப்பா விசிபிளா இருக்கும். பிரேக் பாயிண்ட் இன்னும் ஹிட் ஆகல. ஆப்ஷன் கேக்குது. ஆப்ஷன் என்டர் பண்ண அப்பதான் ஹிட் ஆகும். பிரேக் அப்படியா? பாயிண்ட் வையே இன்புட் இப்போ கொடுத்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்றேன் சார். பிரேக் பாயிண்ட் ஹிட் ஆனாதான் அந்த வேரியபிள்ஸ் டிஸ்ப்ளே ஆகும். ஓகே, என்டர். அப்பதான் வேரியபிள்ஸ் வரும். ஓகே பிரேக் சார். பாயிண்ட் ஹிட் ஆகாம வராது. ஓகே சார். இப்ப அந்த லிஸ்ட்ல இருக்க எலமெண்ட்டை மட்டும் அப்படியே விசிபிள் பண்றதுக்காக ஆமா சார். இதுல வந்து நம்ம மெயின் டிஸ்க்ல எவ்வளோ அப்படின்றது மட்டும் தான் சார் விசிபிள் ஆகுது. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே அதுக்காக தான் சார். பிரிண்ட் பண்றதுக்காக தான் சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அதனால பிரிண்ட் பண்றதுக்கு அந்த மொத்த டிக்ஷனரியில இருக்க எலமெண்ட் மட்டும் பிரிண்ட் ஆகுது சார். சார் நீ ப்ரொசீட் பண்ணுப்பா. ஓகே சார், ஓகே சார். அடுத்து வந்து செகண்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் 2. சோ செகண்ட் ஆப்ஷனுக்கு ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணிட்டு வரணுமா? இல்ல சார், அது அந்த அப் டவுன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் இப்பதான் சார் இது ஜெனரலா பழகுறேன் சார். இப்ப இந்த ஆப்ஷன் என்னன்னா, ஒரு நியூ எலமெண்ட், அதாவது நியூ டிக்ஷனரியில இன்னொரு இப்ப மெயின் டிக்ஷன் இருக்க மாதிரி ஒரு வேரியபிள் அதாவது ஒரு கீ ஒரு வேல்யூ ஆட் பண்ணக்கூடிய இதுதான். இப்ப வந்து நான் வந்து இதுல என்டர் 2 கொடுத்துட்டேன்னா, இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் how many elements
இதுல வந்து சிங்கிள் எலமெண்ட் அது அந்த ரேஞ்ச் வந்து அங்க அங்க அதாவது எத்தனை எலமெண்ட் என்டர் பண்ண போறீங்கன்னு கேட்குறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து இன்புட்டா 1ன்னு கொடுத்துட்டோம். அதனால ஒரு எலமெண்ட் அதாவது 1 டைம் தான் ஃபார் லூப் ரன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து அந்த டிஷ்ஷோட பேர் என்ன வைக்க போறீங்க, அதாவது மெனு கால்ல இப்ப மெயின் டிஷ் பிரெட் ரைஸ் அப்படின்னு இருக்குல்ல, அது மாதிரி இதுக்கு என்னன்னு வைக்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வந்து இப்ப நம்ம வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னு வைப்போம். ஓகே, இந்த இடத்துல இந்த இடத்துல மெனு அதாவது மெனு நேம் வந்து நம்ம சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னு கொடுத்துட்டோம். அது இந்த இடத்துல இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் இப்ப ஓகே, அதுக்குள்ள எத்தனை எலமெண்ட் ஆட் பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க. அது ஒரு டிக்ஷனரி, அதுக்குள்ள நீங்க எத்தனை ஆட் பண்ண போறீங்க கேக்குறாங்க. ஜஸ்ட் 2 கொடுப்போம். நம்ம வந்து இப்போ 2 எலமெண்ட் ஆட் பண்ண போறோம் அப்படின்றது 2ன்னு கொடுத்துட்டு அதுல சாஃப்ட் ட்ரிங்கோட வேல்யூ வந்து இப்ப இது வந்து ஒரு நியூ டிக்ஷனரி கிரியேட் பண்ணி அதை வந்து என்ன சொல்றது அப்டேட் பண்றது. பட் சார் ஒரு டவுட் சார். சொல்லுப்பா. சார் இப்ப ரன் டயத்துல நம்ம இப்படி ஒரு பேர் கிரியேட் பண்றோம்ல சார், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். இப்ப இந்த ரன் டயத்துல வச்சிருந்த டிக்ஷனரி வந்து நம்ம எனக்குள்ள கீயா யூஸ் பண்ண முடியுமா சார்? டிக்ஷனரியில கீ போட்டேன்னா யூஸ் பண்ணலாமே, ஏன் யூஸ் பண்ண முடியாது? இல்ல சார், இந்த கீழே ஒரு கமெண்ட் பண்ணிருக்கல சார், அந்த லைன். இந்த லைன் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, இப்ப ஒரு ஒரு டிக்ஷனரியை வாங்கி அந்த டிக்ஷனரியில இருக்க வேல்யூ தூக்கி அப்டேட் பண்ணி நம்ம ஹோட்டல் மெனுக்குள்ள போடுற மாதிரி சொல்லியிருக்கேன் சார். பட் ஆனா இந்த லைன் ரன் ஆகும் போது அது அப்டேட் ஆக மாட்டேங்குது சார். அதனால நான் புதுசா ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு சார். நீ ஹோட்டல் மெனு ஆஃப் மெனு நேம் ஆஃப் நியூ அப்டேட்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் எனக்கு தெரியாது. லெட் மீ செக். பைத்தான் கூகுள்ல என்ன தேட போறேன்னா பைத்தான் டிக்ஷனரி அப்டேட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது பாக்குறேன். அப்டேட்ல கலர் ஒயிட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஓகே. சோ நம்ம கொடுத்திருக்க அந்த கீ வேல்யூ பேர் அந்த டிக்ஷனரியில ஆட் ஆகும். ஆமா சார். ஆனா இது அது சொன்னாரு ரன் ஆக மாட்டேங்குது சார். அதுக்கு ஏதோ எரர் காட்டுது சார். ஹோட்டல் மெனுன்றதுல டேட்டா டைப் என்ன? ஹோட்டல் மெனுல ஓகே. ஹோட்டல் என்ன எரரா இருக்கும்னா அந்த அந்த ஐட்டம் இல்லாம இருந்திருக்கும். என்ன எரர்னு நீ சொன்னீங்கன்னா அதை வச்சு பார்க்கலாம். சோ எரர் மெசேஜ் என்ன சொல்லுதுன்னு பாரு. மோஸ்ட் லைக்லி ஹோட்டல் மெனுல மெனு நேம்னு போட்டிருக்கு இல்லையா, அந்த மெனு நேம் வந்து ஆல்ரெடி இல்லாம இருந்திருக்கும். ஆமா சார், இல்லாத மெனு தான் சார் ரன் டைத்துல கிரியேட் பண்ணனும் சார். அப்ப அப்டேட் போடக்கூடாது, ஈக்குவல் டு போட்டு அசைன்லாம் பண்ணணும். ஏன்னா டிக்ஷனரியில கீ இல்லன்றத கண்டுபிடிச்சிட்ட. ஆமா சார். இருந்தாதான் அப்டேட் பண்ண முடியும். அப்ப வந்து நீ ஈக்குவல் டு போட்டு அசைன் தான் பண்ணணும். ஹோட்டல் மெனு ஆஃப் மெனு நேம் ஈக்குவல் டு நியூ டிஷ் டிக்ஷனரி. சார் இங்க ஒண்ணு இருக்குல்ல சார், எனக்குள்ள ஹோட்டல் மெனு மெயின் டிஷ் அதுக்குள்ள இருக்க ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல சார். ஓகே, இதுல வந்து மெனு நேம்ன்றது என்ன, மெயின் டிஷ் அந்த மாதிரியா? ஆமா சார். அப்ப அந்த இடத்துல மெனு நேம்ன்றது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னு வரணும். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அதுக்கு அடுத்து நம்ம கொடுக்குற எலிமெண்டோட இதெல்லாம் அசைன் பண்ணணும் பாப்போ. ஹோட்டல் மெனு ஆஃப் மெனு நேம் ஈக்குவல் டு நியூ டிஷ் டிக்ஷனரி. அப்டேட் கிடையாது. லைன் நம்பர் 33ல ஓகே சார், அப்டேட்டுக்கு பதிலா ஈக்குவல் டு போட்டு பண்ணணும். இப்படியா சார்? அதை ட்ரை பண்ணி பாரு அப்புறமா. இப்ப இல்ல, நீ அப்புறமா ட்ரை பண்ணி பாரு. அது கமெண்ட் பண்ணதாவே இருக்கட்டும். ஓகே சார், ஓகே சார். அதுக்கப்புறம் அந்த பேரான்தசிஸ் போட்டிருக்கல, அது வராது. இப்படி இந்த மாதிரி வர சொல்றீங்களா சார்?
ட்ரை பண்ணி பாரு. ஓகே சார், நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு மெசேஜ் சரி. பண்ணுறேன். இது இன்னொன்னு, இது ஃபார் லூப்ல எவ்ரி டைம் நீ அசைன் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ அதையும் செக் பண்ணு. இது ஃபார் லூப்க்கு வெளியில வரணும். ஏன்னா ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிட்ட, அதுல 10 எலிமெண்ட் ஆட் பண்ணிட்ட, அது ஒரு தடவை அப்டேட் பண்ணா போதும் இல்லையா? ஆமாம் சார். ஃபார் லூப்புக்கு வெளியில போட்டா போதும், ஃபார் லூப் உள்ள வர வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இதை நீ அப்புறமா ட்ரை பண்ணி பாரு. நவ் லெட்ஸ் டீபக். ஓகே சார். இப்போ வந்து நம்ம ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னு ஒரு பேர் கொடுத்துருக்கோம். அதில் வந்து மொத்தமாக நம்ம 2 எலமெண்ட் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் லைன் வந்து ரேஞ்ச் வந்து 2ன்னு ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ் பேர் வாங்குவோம். ஃபர்ஸ்ட் வந்து டிஸ் பேர் வந்து கொக்கோ கோலா. ஓகே, கொக்கோ கோலாவோட ப்ரைஸ், அதாவது ஒரு இது கிரியேட் ஆயிருச்சு. அதில் நியூ டிஷ்ன்னு வாங்குறோம். அந்த இதில் வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸை வந்து எலமெண்ட் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அது எத்தனை ஆட் பண்ண போகிறோம்னா 2 ஆட் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட பேர் வந்து கொக்கோ கோலா. நெக்ஸ்ட் வந்து என்டர் த பிரைஸ் ஆஃப் கொக்கோ கோலான்னு கேட்குது. அது கொக்கோ கோலாவோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்கும்போது நம்ம 15 கொடுத்து அதையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஓகே, அதோட ப்ரைஸ் வந்து, அதாவது டிஷ் பேர் வந்து கொக்கோ கோலா, அதோட ப்ரைஸ் வந்து 50. இது வந்து எதில் ஆட் ஆகுதுன்னா நியூ டிஷ் டிக்ஷனரியில் வந்து ஆட் ஆகுது. நெக்ஸ்ட்டு மறுபடியும் அந்த லூப் வந்து 2 டைம்ஸ் ரன் ஆகுமா? நெக்ஸ்ட் டைம் வந்து மறுபடியும் லூப்குள்ளே போகுது. என்டர் த இது கேட்குறாங்க என்ன வேணும்னு. நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெட் புல் கொடுப்போம். ரெட் புல் அப்படின்னு கொடுக்கும்போது இன்னொரு எலமெண்ட் ஆட் ஆகுது. இப்போ இங்கனக்குள்ள பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலா வந்து 50 அப்படின்றது நியூ டிஸ்க்ல ஸ்டோர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ரெட் புல்லோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 125. ஓகே, என்டர். இப்போ 2 எலமெண்ட் ஆட் ஆயிருச்சு. இப்போ வந்து இதுக்கடுத்து என்ன பண்ண போறோம்னா அதை ஜஸ்ட் அப்படியே பிரிண்ட் பண்ண போறோம். என்னென்ன எலமெண்ட் வந்து அந்த லிஸ்ட்ல பிரிண்ட் பண்ணுமோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ண போறோம். ஓகே, இப்போ வந்து 2 எலமெண்ட்டை நியூ டிஸ்க்ல ஆட் பண்ணிட்டோம். அதோட பேர் என்னன்னா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். இப்போ வந்து அப்படியே ஜஸ்ட் அந்த வேல்யூவோட பிரிண்ட் பண்ண போறோம். பிரிண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொக்கோ கோலா என்டர் பண்ணோம். செகண்ட் வந்து அது நம் பிளஸ் வந்து சீரியல் நம்பருக்காக வச்சிருக்கேன். நம் பிளஸ் 1ன்றது ரெட் புல். டோட்டலா 2 எலமெண்ட் ஆட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் அந்த லூப் போட்டு எக்ஸிட் ஆயிருச்சு. ஓகேவா? அடுத்து வந்து நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன்? நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் 3 வந்து மெனு கால்ல ஆல்ரெடி இருக்கிறத நம்ம அப்டேட் பண்ண போறோம். மெனு கால்ல ஆல்ரெடி என்னென்ன இருக்குன்னா மெயின் டிஷ், பிரெட், ரைஸ், டெசர்ட். இது வந்து ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு தெரியும், பட் ஆனால் யூசருக்கு தெரியாது. அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல எக்ஸிட் ஆச்சு. நம்மளுக்கு தெரியும், ஆனால் யூசருக்கு தெரியாது. அதனால நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா தேர்ட் ஆப்ஷன் போட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா அது என்னென்ன இருக்குன்னு பிரிண்ட் பண்ண போறேன் யூசருக்காக, அதாவது அட்மின்காக. இப்ப இந்த எலமெண்ட் தான் இந்த மாதிரி மெனு தான் எங்க மெனு கால்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஜஸ்ட் இப்ப இத்தனை மெனு இருக்கு எங்களுக்கு. இதுல உங்களுக்கு எந்த எடிட் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுல வந்து சப்போஸ் இதுல வந்து கொடுத்துட்டாங்கன்னா இதுல இருக்க வேல்யூல ஏதாவது ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா ரன் ஆகும். சப்போஸ் இது கொடுக்கலன்னா இப்போ கொடுக்காம ஒரு 7 ஒரு வேரியபிள் கொடுத்து பார்ப்போம். 7 கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு மெனுவே இல்லை. அதனால அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன ப்ரொசீட் ஆகும்னா
ஒரு மெனு செக் பண்ணிட்டு கடைசியில மெனுவே இல்லை, சாரி வி டோன்ட் ஹேவ் தட் மெனு அப்படின்னு வந்து முடிஞ்சிரும். மறுபடியும் ரன் பண்றேன். இதுல நம்ம அப்டேட் பண்ண போறோம். சாரி, அப்டேட் பண்ண போறோம். இதுல வந்து இப்போ வந்து நம்பர் 2 தரும். இதுல வந்து எந்த எலமெண்ட்டை வந்து பிரெட்ல ஆட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் வந்து சிக்கன் பிரெட்னு கொடுக்குறேன். சிக்கன் பிரெட். சிக்கன் பிரெட். சிக்கன் பிரெட்டோட பிரைஸ் எவ்வளோ நீங்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு 200 வைப்போம். இப்போ அப்டேட்டட் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஓ டீபக் பண்ணல. நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம அதை டீபக் பண்ணாதனால மறுபடியும் டீபக் பண்றேன். ஆப்ஷன் 2 அதே பிரெட் கொடுக்குறேன். பிரெட்ல வந்து நம்ம பிரெட்ல வந்து நான் இப்போ வந்து வெஜ் பிரெட்னு கொடுக்குறேன். வெஜ் பிரெட் நம்ம வாங்கியாச்சு இன்புட். இப்போ இன்புட் வாங்கிட்டோம், அதோட பிரைஸ் அடுத்து வாங்க போறோம். வெஜ் பிரெட்டோட பிரைஸ் வந்து எவ்வளோ? 120 வச்சுக்குவோம். 120. அதுக்கடுத்து வந்து இது வந்து ஒரு நியூ டிஷ்ன்ற ஒரு டிக்ஷனரியில மறுபடியும் ஆட் ஆகுது. ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதே இதை ரன் பண்றோம். இப்ப அந்த பிரெட்ல இருக்கிற ஒரு, அதாவது ஹோட்டல் மெனுன்ற ஒரு டிக்ஷனரிக்குள்ள இருக்க ஒரு இன்னொரு ஒரு வேல்யூ தான் பிரெட்ன்றதுக்குள்ள நம்ம இன்னொரு இதை ஆட் பண்றோம், ஒரு எலமெண்ட்டை. அதுக்கு நான் அப்டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் இங்க. இந்த இருக்கு. இது வந்து நியூ வெஜ் பிரெட்ன்றது ஒரு நியூ டிக்ஷனரியில டிஷ்ல ஆட் பண்ணி அந்த நியூ டிஷ்ஷை தூக்கிட்டு போய் ஹோட்டல் மெனுன்ற ஒரு டிக்ஷனரிக்குள்ள அதுல இருக்க ஒரு கீழே வந்து வேல்யூல வந்து பிரெட்ன்ற ஒரு வேல்யூல வந்து நான் இந்த டிக்ஷனரியை ஆட் பண்றேன், அதாவது அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட் யூ ஹாவ் சக்சஸ்ஃபுல்லி ஆடட், அதாவது யூசருக்கு அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு மெசேஜ். நெக்ஸ்ட் அது பார்க்க கொஞ்சம் நீட்டா இருக்கிறதுக்காக நான் அந்த இதோட கீயெல்லாம் அப்பர் கேஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அந்த சீரியல் நம்பருக்காக அது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து அந்த பிரெட்ன்ற ஆப்ஷன்ல வந்து என்ன இருக்குன்னா நான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரொட்டி இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண எலமெண்ட் கிரில்டு நான் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம கடைசியா ஆட் பண்ண வெஜ் பிரெட் இருக்கு. இப்படிதான் அந்த ஒரு எலமெண்ட்டுக்குள்ள இருக்க இன்னொரு எலமெண்ட்ல போய் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இது வந்து அப்டேட் ஃபங்க்ஷன்ல ரன் ஆகுது. இது சப்போஸ் நீங்க வேற ஏதாவது ஆட் பண்ணணும், எனக்கு ரைஸ் டெசர்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டோட்டலா எக்ஸிட் ஆகுறது, அவ்வளவுதான். ஓகே ஃபைன். யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா? யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, ஸ்டாப் பண்ணிக்கலாம். வேற யாராவது பிரசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா?
வேற யாராவது ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? ஸோ எக்ஸாம் இருக்கு, நிறைய பேர் ஜாயின் பண்ணல, அதனால ஹோம்ஒர்க் தான் ரிவ்யூ பண்ண போறோம். எத்தனை பேர் சித்ரா மேம் போட்ட மெசேஜ் பாத்தீங்க? என்ன மெசேஜ் போட்டாங்க, எங்க போட்டாங்க? ஓகே. ஸோ இன்டர்ன்ஷிப் பத்தி போட்டிருக்காங்க இல்லையா? இன்டர்ன்ஷிப் பத்தி போட்டிருக்காங்க. அது வந்து இன்ஸ்ட்ரக்டர் ரெக்கமெண்ட் பண்ணா மட்டும்தான். ஸோ நான் உங்களை யாரையாவது ரெக்கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியணும். உங்கள பல பேர் என்ன ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். சாரி, வீடியோ ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கலாம்.